தரணிக்கிற நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசேதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதா கௌஷிகோனந்தரங்கார்ய ஸ்ரீம் விஜேதாம் புவி न्यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारमन्तमनघात् श्रीश्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षण इति त्वयगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं मृङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्त्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदां यविग्मरुक्मव्यामोहतस्तरितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। निगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे यत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वमस्तामलगताङ्गतं यस्य सारस्वतस्रोतोऽकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं சீரொன்னதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரன்னச்சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு பிரख्यात श्रुति विभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदन वैभव प्रतिष्ठां रागान्ध्य प्रशमन करीं रहस्य रक्षाम् लक्ष्मीपते हरितिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठ जगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादये शरणागतिमन्त्रसारः। शरणागति गद्य भाष्यத்தில் பிரபத்தி கூடிய ஒரு மோட்சத்துக்கு நேரமாக உபாயம் அப்படின்னு பாஷ்யக்காரர் இது இங்கே அனுஷ்டானம் பண்ணி நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரோ அதோட ஸ்வரூபத்தை பிரகாரங்கள் எல்லாம் எப்படி விதவிதமாக ஜனங்கள் வேறு வேறு ஆச்சாரியால் வேறு வேறு ரீதியாக அதை நிரூபணம் பண்ணியிருக்கா. ஆனால் பிரமாணபூர்வகமாக பண்ணணும்னா எப்படி பண்ண வேண்டியது, ஏன் அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியறது பிரபத்தியோட ஸ்வரூபம், ஏன்னா இந்த மாதிரி பின்னாபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதோட ஸ்வரூபம் ஸ்பஷ்டமாக நிஷ்கிருஷ்டமாக இதுதான் பிரபத்தியோட ஸ்வரூபம் அப்படின்னு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருந்தது நமக்கு. ஏன்னா அந்த உபாயம் அனுஷ்டானத்தில் அதோட பிரகாரமே அப்படி இருக்கு. பிரபத்தி என்ன கூடியது 5 அங்கங்களோட சேர்ந்து தான் பண்ண வேண்டியது. எந்த பிரபத்தி எந்த பலத்துக்காக பண்ணாலும் 5 அங்கங்களும் இருக்க வேண்டியது. எந்த பலத்துக்கு வேணும்னாலும் பண்ணலாம். பக்தி யோகத்து மாதிரியே பிரபத்தியை கூட ஆர்த்தஹா ஜிக்ஞாசுஹு அர்த்தார்த்தின்னு சொன்ன மாதிரி ஞானி 4 விதம் அப்படின்னு காமிக்கப்பட்டது. அந்த மாதிரி பிரபத்தி கூட எந்த பலத்துக்கு வேணும்னாலும் உபயோகிக்கலாம். பக்தி யோகம் எப்படி மோட்சத்துக்கு சாதனமோ பிரபத்தியும் அப்படியே மோட்சத்துக்கு சாதனம். ரெண்டும் கூட வியாஜங்கள்னு சொல்லப்படுறது. கடைசியில் பகவானுடைய கிருபை அனுகிரகம் தான் நமக்கு நேராக மோட்சத்துக்கு சாதனமாகுதுன்றது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரபத்தி விஷயத்தில் 5 அங்கங்கள் இருக்கிறது. அதெல்லாம் இது சகிருத் கர்த்தவியம், பக்தி யோகம் அசகிருத் கர்த்தவியம். நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும்.
அதை பற்றி எல்லாம் நிறையா ரொம்ப விஸ்தாரமாக ஸ்ரீமத் ரகசிய திரு சுவாமி தேசிகன் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத மாதிரி ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே கொஞ்சம் அங்கங்கே நமக்கு பிராசங்கிகமாக தெரிய வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தெரியப்படுத்துகிறார் சுவாமி தேசிகன். என்ன இதெல்லாம் நாங்கள் முக்கியமாக மனசில் வச்சுண்டு கத்தியத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக. அதனால இங்கே எப்படி அஷ்டாங்க யோகத்துக்கு அஷ்ட அங்கங்கள்னு சொல்லப்பட்டது. அஷ்ட அங்கங்கள் அப்படின்னு சொன்னால் எட்டுமே அங்கம்னா அங்கி என்றது வேற ஒன்று இருக்கணும், ஒன்பதாவது பிரதானமானது. ஆனால் அப்படி கிடையாது. அஷ்டாங்கத்திலேயே 7 அங்கங்கள். சமாதி அப்படின்றது அங்கி அப்படின்றார், சமாதி. அதே மாதிரி ஷட்வித பிரபத்தி அப்படின்னு சொன்னால் ஷட்விதியில் கூட பஞ்சாங்க சம்யுக்தா அண்டு வச்சன பலாத்து அஷ்டாங்க யோகத்து மாதிரி அங்கம் அங்கி ரெண்டும் சேர்ந்து 6ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டாங்க யோகத்தில் எப்படி அங்கியான சமாதியும் சேர்ந்து அஷ்ட அங்கங்கள் 8 அங்கங்கள்னு சொல்லப்பட்டிருக்கோ, அதே மாதிரி ஷட்விதா சரணாகதி இப்படின்னு 6 விதம். இப்படின்னா 6வது அங்கி பிரதானமானது ஆத்மசமர்ப்பணம் பண்ணுறது தெரியப்படுத்துறது அப்படின்னு அப்படிதான் அதே அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை இங்கே ஆச்சாரியாரோட வாக்குகள் பிரமாணபூர்வமாக எடுக்கிறார். ஏன்னா ஆச்சாரியாரோட பிரமாணம் ரொம்ப பிரதானமானது நமக்கு. அது ஆபஸ்தம்பர் சொல்றார் சூத்திரத்தில், தர்மஜ சமய பிரமாணம் அப்படின்னுட்டு. தர்மத்தை யார் தெரிஞ்சிருக்காளோ அவளோட ஆச்சரணை, அவளோட வாக்கு நமக்கு பரம பிரமாணம். வேதாஷ்டா அப்படின்னு 2வது சூத்திரம் வேதாஷ்டா அப்படின்னு போட்டார். முதல் சூத்திரம் தர்மஜ சமய பிரமாணம். தர்மத்தை தெரிஞ்சவாளோட ஆச்சரணையும் வாக்கும் நமக்கு பிரமாணம் முதல்ல, அப்புறம்தான் வேதம் அப்படின்னார். ஆனால் தர்மஜாலன்னா என்னன்னா, தர்மம்னா வேதோக்கிலோ தர்ம மூலம். வேதம் எல்லாம் தர்மம்தான். வேதத்தை பூர்ணமாக தெரிஞ்சு அது அர்த்தங்கள் எல்லாம் சாட்சா்காரம் பண்ண நம்ம ஆச்சாரியாள் அவ சொல்றது நமக்கு என்ன வேதத்தில் நமக்கு நேராக தெரியக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது. அதனால வேதத்தை நேராக நாங்கள் ஆசிரியக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆச்சாரியாள் மூலமாக போனால் அவளுடைய வாக்கு ஆச்சரணை நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறது வேதம் என்ன உபதேசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னுட்டு. அதனால நமக்கு இங்கே ஆச்சாரியாளோட இதெல்லாம் சொல்றார். என்ன ஸ்வரூப न्यासस्य अत्र अपेक्षितत्वेपि आत्मात्मीय भरन्यासः त्वयि नीतभरोऽस्मि सहाहं यतः. இதுக்கெல்லாம் அர்த்தம் நாங்கள் அவளுடைய கிரந்தங்களை பூர்ணமாக அத்தியானம் பண்ணி தெரிய வேண்டியது அப்படின்னாரு. தொய் நிஹிதபரஹா, என்னுடைய ரக்ஷாபரத்தை அவனுக்கு பக்கத்தில் சமர்ப்பணம் பண்ணவனாக இருக்கேன். தவ பரஹா அகம் அகாரிஷி தார்மிகைஹி, ஆச்சாரியால் எல்லாம் என்னோட ரட்சணை உனக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காள். அப்படின்னு சேர்ந்தவாளும் கூட ஆத்மா ஆத்மீய பரநியாசம், நமக்கு சேர்ந்தவாளோட ரக்ஷா பரமும் கூட சமர்ப்பிக்கப்படுறது அப்படின்றது இத்தியாதி பிரமாண சம்பிரதாய பரநியாச பிராதானியம் சித்தம். பரநியாசமே பிரதானம்ன்றது ஆச்சாரியாவோட பிரமாணபூர்வகமாக. பரநியாசம் ரக்ஷாபரநியாசம் ஆத்மசமர்ப்பண பூர்வக்காக பண்றது. 5 அங்கங்களோட பண்ணக்கூடிய பரநியாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால பரநியாசம் பிரதானம் அப்படின்னா அங்கி அப்படின்னு அர்த்தது. பரதர் சொன்னது அதோட லட்சணம் சொல்றார். அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததேகோபாயதாயாஜ்ஞா பிரபத்தி சரணாகதி அப்படின்னு. அனன்ய சாத்தியமானதுன்றது முதல் தெரிய வேண்டியது. நமக்கு ஏதோ இஷ்டமான ஒரு பலம் இருக்கு சுவாபீஷ்டே, வேற யாரும் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு கஷ்டமாக தெரிய வேண்டியது. ஏன்னா வேற ஏதாவது வழி இருக்கு அப்படின்னா அவளை போய் ஆசிரியிக்கலாம். ஆனால் வேற எந்த வழியும் கிடையாது, அனன்ய சாத்தியமானது. அது முக்கியமான கார்பண்யம். இது என்ன மகாவிஸ்வாச பூர்வகம், விஸ்வாசம் ரொம்ப முக்கியமானது. ததேக உபாயத்தா, நீ தான் உபாயம், எனக்கு நமக்கு வேற வழி கிடையாது. இதெல்லாம் சொல்றது இந்த மாதிரி தெரிஞ்சு பிரபத்தி அப்படின்னா ரக்ஷாபரநியாசம் பட்டது சரணாகதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு. இங்கே அகிர்புத்ன சம்ஹிதையில பிரார்த்தனாமதி சரணாகதி
அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனா மதிஹி கோப்திருத்த வரணும் பண்ண போறோம் அப்படின்னு அதுவும் கூட முதல்ல சொன்ன பிரமாணத்துக்கு அனுகுணமாக அனன்ய சாத்தியத்வா ததேகோபாயத்வா புக்தி தாத்பரியாச்சா அப்படின்னாரு. இதுக்கெல்லாம் அது சேர்த்துக்க வேண்டியது. அதனால பிரமாணங்கள் வந்து வாக்கியங்கள் வந்து கிரந்தங்கள்ல வேற வேற விதமாக கண்டு வருது. பரஸ்பரம் விரோதம் இல்லாத மாதிரி அதெல்லாம் பரிகாரம் பண்ணிண்டு பூர்ணமான அர்த்தம் எப்படி என்று நாங்கள் தெரிய வேண்டியது. இதான் பாஷ்யக்காரர் காமிச்ச வழி. அந்த வழிதான் பாதராயணர் காமிச்சார் பிரம்மசூத்திரங்கள்ல. எப்படி பரஸ்பர விரோதம் இல்லாம நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னுட்டு எல்லா விதமாகவும் ஸ்ருதிகள் சொல்றது. ஆனா அதுக்கு விரோதமே இல்லை. ஸ்ருதியில ஒரு சத்தியம் இன்னொரு சத்தியத்தை தள்ளி போட முடியாது. ஸ்ருதியில சொன்னது எல்லாமே சத்தியம். அதனால அந்த ஸ்ருதிக்கு அனுகுணமான ஸ்மிருதிகளும் நமக்கு பரம பிரமாணம். அதுல வந்து விரோதம் இல்லாம நாங்கள் தெரிய வேண்டியது எங்களுடைய கர்த்தவியம். இந்த ஆச்சாரியால் தெரியப்படுத்தியிருக்கா அதெல்லாம். அந்த பிரார்த்தனாபூர்வக பரநியாசாத்மகத்துவ சித்திஹி இது ஏஷாதிக்கு அப்படின்னா பிரார்த்தனையே சரணாகதி. பிரார்த்தனையே சரணாகதி அப்படின்னு சொன்னா பிரார்த்தனா பூர்வக பரநியாசாத்மகத்துவம் அப்படின்னார். பிரார்த்தனா பூர்வகமான பரநியாசம் அதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு தெரிய வேண்டியது. இது மாதிரி துர்வகாஹத்வ ஜோதனாய பாரமார்த்திகி இத்தியாதி சாமானிய நிர்தேசா உபபன்ன. பாஷிகாரர் பாரமார்த்திகின்னு எப்படி சொன்னாரு அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியுமே, சர்வஜானம் தான் தெரிஞ்சிருந்து பாஷ்யக்காரருக்கு தெரியாம இருந்ததா அப்படின்னா அவர் வந்து நமக்கு தெரியப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஏன் நமக்கு ஏன் இத்தனை ஸ்பஷ்டமாக தெரியப்பட வேண்டியதுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். தெரியறது ரொம்ப கஷ்டம். நிறைய பின்னாபிப்பிராயங்கள் இருக்கு. அதுல எந்த விரோதமும் இல்லாம நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னு அதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னு சமர்த்தனம் பண்றார். இந்த மாதிரி ஈதృశ பரநியாசாத்மகதையா சரண்யத்தோபயுக்த ஆகார விசிஷ்ட பரதத்துவ விஷயத்தையா ச நிரூப்யாயாः நிரூப்யாயாம் அஸ்யாம் பிரபத்தௌ स्वरूपतः विषयतश्च तमकार्य வைபரீத்ய விரஹா பாரமார்த்திகத்துவம். இந்த பாரமார்த்திகி அப்படின்னு சொல்லி யதாவஸ்திதா பாரமார்த்திகி யதாவஸ்திதா. பரமார்த்தம் அப்படின்னா என்ன, சத்தியமானது அப்படின்னு. அதுக்கு வந்து இந்த பாரமார்த்திகின்னு சரணாகதி விஷயத்துல பாரமார்த்திகி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்வரூபதா விஷயத்தச்ச தமக்காரிய வைபரீத்ய விரகான்னு. தமஸோட காரியம் என்னன்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மூணு குணங்கள் இருக்கு. சத்வரஜஸ் தமசுன்னு கூடிய இந்த திரிகுணத்தோட சம்பந்தம் தப்பிக்க முடியாது. மோட்சத்துல தான் போறது பூர்ணமாக. அதனால இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்களுக்கும் திரிகுணத்தோட சம்பந்தம் இருக்கு. திரிகுணம் வந்து பிரகிருதி, திரிகுணான்ட்டே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரகிருதியோட சம்பந்தம் தப்பிக்க முடியாது. மோட்சத்துல தான் பூர்ணமாக அது பந்தம் போறது. அந்த திரிகுணத்துல வந்து ஏதாவது ஒரு குணம் அதிகமா இருக்கும், மற்ற ரெண்டு குணங்கள் கம்மியா இருக்கும். என்னைக்குமே வெறும் சத்துவம்னு இங்கே இருக்காது. சத்துவம் அதிகமா இருக்கும், தமசு ரஜஸ் அல்பமாக இருக்கும். தமசு அதிகமாக எடுத்ததுன்னா என்ன ஆறுது அப்படின்னா எல்லாம் விபரீதமாக தெரியுது. தமசு அதிகமாச்சுன்னா விபரீதமாக எல்லாம் தெரியுது. அந்த விதமான வைபரீத்தியம் தமஸோட காரியம் அது. நமக்கு தாமசிகமான ஆகாரம் சாப்பிடுதுன்னா தமசு அதிகமாகிடுறது, தூக்கம் வருது, எல்லாம் அதே மாதிரி மனசுல மோகம் உண்டாருது, விபரீதமாக தெரிகிறோம் அர்த்தங்கள் எல்லாம். இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடியது பாரமார்த்திகம் அப்படின்றது. பிரபத்தி விஷயத்துல அதோட ஸ்வரூபத்துல விஷயத்திலே ஆட்டம். அதுல இல்லைன்னா விஷயத்தா அதுக்கு என்ன விஷயம் பிரபத்திக்கு அப்படின்றது. இதுல வந்து இந்த விஷயத்துல நமக்கு நிச்சயமான ஞானம் உண்டு இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படுறது இங்கே. இந்த மாதிரி பரநியாசம் சரண்யத்துவ உபயுக்த ஆகார விசிஷ்ட பரதத்துவ விஷயம். என்ன இதுக்கு விஷயம் அப்படின்னா ஸ்வரூபம் என்ன பிரபத்திக்கு, ஸ்வரூபத்திலையும் அதுக்கு என்ன விஷயம் என்றதும் கூட நமக்கு விருத்தமான அபிப்பிராயம் இருக்கக்கூடாது, தப்பான ஞானம் இருக்கக்கூடாது. ஸ்வரூபம் என்னன்னா பரநியாச ஆத்மகத்துவம் அப்படின்றது. நம்ம ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடியது அஞ்சு அங்கங்களோட அதுதான் பக்தியோட ஸ்வரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கு என்ன விஷயம்னா சரண்யத்துவத்துக்கு உபயுக்தமான ஆகாரங்கள். அது பாஷிக்கார ஆரம்பத்திலேயே சொன்னா, பகவன் நாராயணாபிமதான் ரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யான்னு சொன்னது சரண்யத்துவத்துக்கு உபயுக்தமான 9 விசேஷணங்கள் சொன்னார் தாயாருக்கு. அந்த விசேஷமான ஆகாரம் இது இருக்கோ அந்த குணங்கள் எல்லாம் அதில் விசிஷ்டமான பரதத்துவ விஷயம் அப்படின்னார். பிரபத்தி பரதத்துவ விஷயம். தாயார் பரதத்துவ விஷயமான இந்த பிரபத்தி நிரூபியாயாம் அஸ்யாம் பிரபத்தௌ, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரபத்தியில ஸ்வரூபத்தில் விஷயத்திலேயோ இது கேவல பிரார்த்தனை பண்ண போறோம், அஞ்சலி பண்ண போறோம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கிரந்தங்கள்ல பிரமாணத்தில். ஆனால் அதோடைய வைபவத்தை சொல்றது அதுவும் அது மாத்திரமே, அது மட்டுமே போறோம்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. அதோட சேர்ந்த எல்லா அங்கங்களும் நாங்கள் சேர்த்துக்க வேண்டியது பிரபத்தி அனுஷ்டானத்தில். அதனால தான் அது ரொம்ப கஷ்டமானது. இந்த ஆச்சாரியால் மூலமாக தான் பண்ணுறது வழக்கம் சம்பிரதாயத்தில் இருக்கு. நேராக பிரபத்தி பண்ணவா அப்படின்னு சொல்றது பாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும் 2 பேரும் நாங்கள் பார்த்திருக்கோம் ஆச்சாரியாள். மற்ற ஆச்சாரியாள் பரிபூர்ணமான ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் இருந்தது. எல்லாருமே அவருடைய ஆச்சாரியர்கள் மூலமாக பிரபத்தி பண்ணியிருக்கிறது நமக்கு லோகத்தில் தெரிஞ்சு வருது. அதனால இது அதனால தான் இதனுடைய ஸ்வரூபத்தை விஷயத்திலேயோ நமக்கு இதில் பிரபத்தியோட அது என்ன விஷயம் ஸ்வரூபம் என்ன இதை பற்றி நமக்கு தப்பான ஞானம் இருக்காம இருக்கட்டும்ன்றது பாரமார்த்திகி அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. प्रकारतः अंगतश्च रजकार्यप्रकार अन्यथा भावराहित्यं यथा प्रमाणं फलसंगतत्वादि தியாகஸ்யாத்திர யதாவஸ்திதத்துவம். யதாவஸ்திதம்னா என்ன, பாரமார்த்திக்கு என்ன சரி, இது பரமார்த்தமா சரியா இருக்கணும். பிரபத்தியோட ஸ்வரூபம் இதுதான், பரநியாசாத்மகமானது. அது ஒன்று பிரபத்தி. விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சரண்யத்துவ உபயுக்தமான ஆகாரங்கள்னால விசிஷ்டமான தாயார். தாயார் பக்கம் இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அது புருஷகார பிரபத்தின்னு சொல்லப்படுறது. இந்த புருஷகார பிரபத்தி எதுக்கு பண்றோம்னா பிரதானமான உபாயம் பகவான் பக்கத்திலையும் தாயார் பக்கத்திலையும் அடுத்ததாக பண்ண போறோம். அதுக்காக அதுல நமக்கு போய் பகவான் முன்னாடி நின்றுட்டு தைரியமாக உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணணுமே. அதுக்கு உபயுக்தமாக புருஷகார பிரபத்தி முதல்ல பண்ணணும். இது ஆறுதும் தாயாரும் பகவானும் இருக்கக்கூடிய சமயத்தில் போய் பிரபத்தி பண்றது. அந்த பிரபத்தி விஷயத்துல நமக்கு எந்தெந்த குணங்கள் எல்லாம் வேணுமோ சரண்யத்துவ ஆக்காரத்தில் அதெல்லாம் நமக்கு அனுசந்தானம் பண்ண வேண்டியதுதான் அங்கே முக்கியமானது. இந்த விஷயத்துல தமசு ரஜஸோட காரியங்கள் இருக்காம இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பாஷிகாரர். ஏன்னா ரஜஸ்ல என்ன அர்த்தம்னா பிரகாரம் அங்கம், அங்கத்தில் வித்தியாசமாயிடலாம், பிரகாரம் வித்தியாசமாயிடலாம். எப்படி பண்ணுறது, எந்த பிரகாரமாக பண்ணணும், எந்தெந்த அங்கங்களை சேர்த்துக்கணும், ஒரு அங்கமே போருமே, விசுவாசம் இருந்தால் போதும், அதுவே பிரபத்தி. இப்படியெல்லாம் நமக்கு புத்தி வரக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் ரஜஸோட காரியம். அது என்ன அன்ன ரஜஸ் என்ன பண்ணுறது, அதிகமான அந்யதாபாவம் உண்டாது, வேறு விதமாக நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுறது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கட்டும். இருந்து பிரமாணத்துக்கு அனுகுணமாக அதோட பலம் சங்கம் கர்த்திருவ தியாகம் அது கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தி பண்ணுறது இதில் சுவாமி தேசிகன் ரகசிய சாரத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். பிரபத்தி மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு சொல்லப்பட்டது. பகவான் சொன்னார் ஏகம் அப்படின்னா ஏக சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அங்கே, பகவான் ஒத்தனை எப்படி பிரமாணம் இதாக முடியும். நானும் கூட பண்றேனே பிரபத்தி, நான் பிரபத்தி பண்ணதானே பிரபத்தி பலிக்கிறது. நான் பண்ணல என்ன எப்படி பிரபத்தி. அதனால பிரபத்தியில மாம் ஏகம், நான் ஒத்தந்தான் உபாயம்னு தெரிஞ்சா உபாயத்துல நானும் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு ஒரு புத்தி வந்ததுன்னா அது ஏன் சரியில்லை அப்படின்னா சொன்னாரு. நானே முக்கியம் இல்லை, அதுல பகவான் தான் பிரதானம், மாமேகம் சரணம், என்னதான் சரணம்னு உபாயம்னு ஸ்வீகாரம் பண்ணி பிரபத்தி பண்ணோம். நமத்தும் பிரதானம்னு சொல்லிவிட்டார் பகவான். நீ பிரதானம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். பிரபத்தியும் பிரதானம் இல்லை, நீயும் பிரதானம் இல்லை, அங்க எல்லாம் சகத் கர்த்தவியம் பண்ண வேண்டியது அதெல்லாம் வியாஜம்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் தான் கடைசியில அவன்தான் உபாயம் அப்படின்றது நாங்கள் மனசுல ஸ்பஷ்டமாக. அதனால பலத்தை, அதோட பலம் யாருக்கு, அது எனக்கு எனக்கு தானே பலம் அப்படின்னா பகவானுக்கு தான் பலம். ஆனால் அவன் தான் முக்கியம்.
அவனோட அவனோட சந்தோஷத்துக்கு அடியாக எனக்கும் சந்தோஷம் உண்டாருது. இந்த பிரகிருதி சம்பந்தம் எல்லாம் போகிறது. ஆனால் பிரதான பலி பகவான் தான். அதில் அந்த ஞானம் இருக்கணும். சங்கம் இது என்னோட கர்மம் இல்லை, பகவானோட கர்மம். இதுதான் பலமந்திரம்னு சொல்லப்படுறது. பலமந்திரம் எல்லா கர்மத்திலையும் பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத தேஜசா பகவத கர்மணா பகவதா கர்மா கரிஷ்யாமி அப்படின்னு சொல்றோம் நாங்கள். இது பலமந்திரம்ன்றது சங்கத்தியாகத்துக்காக பண்ணக்கூடியது. அது பலமந்திரம்னு சொல்லப்படுறது. பகவானோட கர்மம் என்னோடது இல்லை அப்படின்னு. கர்த்திருவ தியாகம், கர்த்திருவ தியாகம் ஸ்பஷ்டமாக இருக்கு. பகவான் ஏவ சுஸ்மை சுப்ரீத்தியே சுயமேவ காரயதி அப்படின்றது அவனே பண்ணி வைக்கிறான். அவன்தான் பிரதான கர்த்தா, நான் இல்லை அப்படின்னு கூடிய ஞானம். இந்த மாதிரி எல்லாம் இதுவும் கூட இதில் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்திருக்கிறது. யதாவஸ்திதத்துவம், யதாவஸ்திதமான பிரபத்தி எனக்கு ஏற்படணும். பகவான் பக்கத்தில் போய் நான் இப்போ பிரபத்தி பண்ண போடுறேன். பகவானும் தாயாரும் சேர்ந்துதான் எல்லாம் உபாயம் உபேயம் ரெண்டு திசையிலையும் ஸ்ரீமன் நாராயண சரணம், ஸ்ரீமதே நாராயணாய. அங்கேயும் ஸ்ரீமன் இங்கேயும் ஸ்ரீமன், ஸ்ரீ விசிஷ்டனானவன். உபாய அனுஷ்டானம் நாம் பண்ண போறேன். அந்த உபாயம் அனுஷ்டானம்ன்றது பரமார்த்தமாக இருக்கணும். தமசோட காரியம் அதில் இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால நமக்கு தப்பான அபிப்பிராயம் வந்ததுன்னா பிரபத்தி ஏற்படாது. ரெண்டாவது யதாவஸ்திதமாக இருக்கணும். ரஜஸோட காரியமும் இருக்கக்கூடாது. அதில் நான் என்னோட ஆசைக்காக பலத்துக்காக பண்ணுறேன் கூடிய தர்ம புத்தினாலே பண்ணக்கூடாது. என்னோட கர்மா பண்ணக்கூடாது. கர்த்தத்துவ தியாகம் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி நீ அனுகிரகம் பண்ணணும்னு தாயார்கிட்ட பிரார்த்தனை இங்கே. இது பாரமார்த்திகம் யதாவஸ்திதத்துவம்ன்றதுக்கு இந்த அர்த்தத்தை சொல்றார். ஏன்னா அது பகவத்கீதையில ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. ராஜச தாமச புத்தி பிரகாரஷ்டா ஜெயா தர்மம் அதர்மஞ்சா அதர்மம் தர்மமதியா அன்னு ரெண்டு ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. ஜெயா தர்மம் அதர்மஞ்சா அப்படின்னு சொன்னப்போ காரியம் சா அகாரியமே வச்சா அயதாவத் பிரஜானாதி, அயதாவத் பிரஜானாதி அப்படின்னா அது யதாவஸ்திதமாக இருக்காது. அந்யதாபாவம் உண்டாருது. ரஜஸ் புத்திஸ்தா பார்த்த ராஜசி அப்படின்னாரு. அதர்மம் தர்மம் இது யா மன்யத்தே தமசாவிருத்தா அப்படின்னு தமசுனால ஆவரிக்கப்பட்ட புத்தி அதர்மத்தையே தர்மம்னு நினைக்கிறது. அதே மாதிரி எல்லாத்தையும் சர்வார்த்தான் விபரீதான்ச்சா புத்திஸ்தா பார்த்தா தாமசி அப்படின்னு எல்லா அர்த்தங்களையும் விபரீதமாக தெரிகிறது. இது ரெண்டும் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. தர்மமும் அதர்மமும் காரியமும் அகாரியமும் தப்பாக தெரியறது. அது ரஜஸோட காரியம். தர்மத்தையே அதர்மத்தையே தர்மம்னு நினைச்சு பண்றதுன்னா எப்பவுமே அதர்மம் பண்ணிட்டு இருக்கிறான். அது தமசுனால ஆவரிக்கப்பட்ட மனசுனால பண்ணக்கூடியது காரியம். தமசா ஆவர்த்தமானது. அதெல்லாம் தமசோட கர்மம். தமசு ரஜஸ் அதிகமான இந்த மாதிரி எல்லாம் ஆறுது. இதெல்லாம் ஆகாம இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது பாரமார்த்திகி யதாவஸ்திதான்னு கூடிய அர்த்தம். ரெண்டு சொன்ன மாதிரி கீதல. இதனால அனாப்த ஆகம சித்தத்துவம் நித்யாகம சித்தத்வேபி புருஷ புத்தியா அந்யதா கல்பிதத்துவம் ச நிரஸ்தம் பவதி அப்படின்னாரு. ஒரு வாக்கியத்துல சுவாமி தேசிகனோட வாக்கியங்கள் எல்லாம் சூத்திரத்து மாதிரி இருக்கு. ரொம்ப கூடமான அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள் இருக்கு இதுல. அனாப்த ஆகம சித்தத்துவம் அப்படின்னாரு. இதனால பாரமார்த்திகி யதாவஸ்திதா என்று சொன்னாலே நமக்கு யாரு ஆப்தாள் இல்லையோ ஆப்த வாக்கியம் பிரமாணம்னு கௌதமர் சொன்னார் நியாய தர்சனத்துல. அதான் பிரமாணம் நமக்கு ஆப்த வாக்கியம் அப்படின்னு. வெறும் வேதம் இல்லை, ஆப்தாள் சொன்னாலும் அது கூட பிரமாணமாக எடுத்துக்கு வரும் அப்படின்றது நியாய தர்சனத்துல. அங்கேயும் ரெண்டு இது இருக்கு அபிப்பிராயங்கள். பிராச்சீன நியாயம் நவீன நியாயம் முதலானது எல்லாம். அவ சொன்ன யாரு ஆப்தாள் சொன்னாலும் பிரமாணமே நமக்கு அப்படின்னுட்டு அவளோட கிரந்தம் அப்படியே அவளோட கிரந்தங்களுக்கும் ஆகமங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பௌத்தாகமம் முதலானது. இந்த பௌத்தாகமத்தில் சொல்லப்பட்டது அவெல்லாம் நமக்கு ஆப்தாள் இல்லை. என்ன வேதத்தில் நம்பல, வேதத்தை பிரமாணமாக ஸ்வீகாரம் பண்ணல. அதனால அவளெல்லாம் அனாப்தாள். அவள் சொன்னது பிரமாணமாகாது. அவளோட ஆகமங்கள் பிரமாணமாக ஆகாது நமக்கு.
அதனாலே அனாப்த ஆகமம், அதனால சித்தமான அர்த்தம் இல்லை. இது நிரஸ்தம் பவதி என்னாரு. இது நம்ம பரம ஆப்தாள் சொல்லப்பட்டிருது. பரம ஆப்தாள் சொல்லியிருக்கா. அவளும் நேராக சொல்லாள், அவளே ரச்சனை பண்ணாளா அப்படி என்ன. வேதத்தோட லட்சணம் அற்புதமாக சொல்றார் சுவாமி தேசிகன். அது இல்லை அப்படின்னு. இங்க ரெண்டாவது வந்து நித்யாகம சித்தத்வேபி புருஷ புத்தியா அந்யதா கல்பிதத்துவம். இது சொல்றார் இப்போ. நித்ய ஆகம சித்தத்வேபி, நித்யாகம் வேதங்கள், வேதங்கள்ல நித்தியமாக இருக்கக்கூடியது, அதுலேயே நமக்கு சித்தமா இருந்தாலும் கூட புருஷாளோட புத்தினாலே தம்ம புத்தினாலே அது விதவிதமாக அதுக்கு அர்த்தத்தை கல்பனை பண்றது. தப்பாக அர்த்தனை அந்யதா கல்பிதத்துவம், தப்பான அர்த்தத்தை கல்பனை பண்றது. இது ரெண்டும் இல்லை. பாரமார்த்திகம் யதாவஸ்திதம் பண்றது. அப்படின்னா உங்களோட பிரமாணத்துக்கு என்ன சுவாமி தேசிகன் அற்புதமாக சொல்றாரு. நியாய பரிசுத்தி, நியாய சித்தாந்தம் முதலான கிரந்தங்கள்ல வேதத்தோட லட்சணம் என்ன அப்படின்னா அனாப்த ஆகம வாக்கிய ஜனித அப்படின்னார். அனாப்த அனுக்த வாக்கிய ஜனித ததர்த்த விஜானம் தத் பிரமாணம், சப்த பிரமாணம் அப்படின்னு சொன்னார். சப்த பிரமாணத்துக்கு என்ன லட்சணம்? அனாப்த அனுக்த வாக்கிய ஜனித ததர்த்த விஜானம் தத் பிரமாணம்ன்றது லட்சணம் வேதத்துக்கு. இதனால தான் அப்பௌருஷேயத்துவம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்பௌருஷேயம் என்னன்றது இது வந்து புருஷ புத்தினாலே பண்ணது, பண்ணல. அதனால இது அனுக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சொந்தமாக சொன்னதில்லை, பிரச்சாரம் பண்ணியிருக்கா, பிரவர்த்தனம் பண்ணியிருக்கா. அனுக்தம் அதுக்கு அர்த்தம். அனாப்தம் ஆப்தாள் சொல்லிருக்கிறது தான். அனாப்தாள் சொல்றது வந்து நமக்கு பிரமாணம் இல்லை, ஆப்தாள் சொல்றது இது. அதனாலே அனாப்தாள்னாலே அனுக்தமானது என்னார். அனாப்தாள்னாலே அனுக்தமானது. யார் ஆப்தாள் இல்லையோ அவ சொல்லாத இருக்கிறது, சொல்லப்பட்டது அவ சொல்றது இல்லை வேதங்கள் அப்படின்னா. ஆப்தாள் உக்தமாயிருக்கோ அப்படின்னா அதுவும் இல்லை. ஆப்தாள்னாலே உக்தம் அப்படின்னா ரச்சிதமானதுன்னு அர்த்தம், அது கிடையாது. ஆப்தாள்னாலே பிரவர்த்தித்தமானது அப்படின்னு அர்த்தம் வருது அதுல. அதனால வேதத்துக்கு அப்பௌருஷேயத்துவம் ஸ்பஷ்டமாக ஸ்தாபனம் பண்ற. அனாப்த அனுக்தம் அவள் சொன்னது என்ன? அதுன்னா வாக்கியங்கள், அவ பிரவர்த்தனை பண்ணது வேத வாக்கியங்கள். அதனால உண்டாருது வந்து என்ன அர்த்த விஜானம் அப்படின்னா பிரமாணம். இந்த தத்துவார்த்த விஜானம், அதோட ஞானம் நமக்கு உண்டாருது. அதையே அப்படி சொல்லணும். வாக்கிய ஜனித்த தரர்த்த விஜானம் நையாயிக்காலோட வாதத்தில் வந்து சொல்லிச்சு. நியாயத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக நிரூபணம் பண்ணும் விஷயங்களை. வாக்கியத்தினாலே உண்டாருது, வாக்கிய துவம்சமும் கூட வாக்கியத்தினாலேயே உண்டாருது. அதனால வாக்கிய துவம்சம் கிடையாது, அர்த்த ஜனி ததர்த்த விஜானம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான டெஃபினேஷன் சுவாமி தேசிகன் கொடுக்கறது. ரொம்ப அற்புதமான டெஃபினேஷன் வேதத்துக்கு. அனாப்த அனுக்த வாக்கிய ஜனித்த ததர்த்த விஜானம் தத் பிரமாணம் அப்படின்னார். ஏன்னா காரண தோஷ பாதக பிரத்யேரஹிதத்வாத் அப்படின்னு ரெண்டு ஹேத்து காரணங்கள் சொல்றாரு. காரண தோஷம் இல்லை. காரண தோஷம்னா யாரு சொல்றாளோ அவளை பக்கத்துல தோஷம் இருக்கக்கூடியது. இப்ப யாராவது புருஷால் ரச்சனை பண்ணா அவளோட அஜ்ஞானமோ பிரமாதமோ ஏதாவது இருக்கலாம். பிரமாதிக்கும் எல்லாருக்கும் தத்துவரஜஸ் தமசு இருந்தே இருக்கே. ஏதோ காலத்துல ரஜஸ் அதிகமாச்சு, தமசு அதிகமாச்சு, என்ன ஒரு தப்பான விஷயம் வந்து விடலாம். புருஷ புத்தி மூலமானதுன்னா அதுல தப்பு வறுக்கக்கூடிய சம்பவம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால புருஷ புத்தியா அந்யதா கல்பிதத்துவம் நிரஸ்தம், அது இல்லை இல்லை அப்படின்னாரு. வேத பிரமாணமே பூர்ணமாக வச்சிருந்து சொல்லப்பட்ட விஷயம், பிரவர்த்தித்தமான விஷயம் இது. அதே மாதிரி பாதக பிரத்தியம் வேற பிரமாணங்களினாலே தள்ளி போட முடியாது வேதத்தை. வேதத்தோட அர்த்தங்களே பிரத்யக்ஷ அனுமானாதிகள்னாலே தள்ளி போட முடியாது. அதனால இது ரெண்டு தோஷங்கள் எல்லா வேற இதுலயும் இருக்கலாம். வேதத்துல இது ரெண்டு தோஷமும் கிடையாது. அதனால வேத மூலமான எல்லாமே நமக்கு பிரமாணம் அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க சொன்ன விஷயங்கள் பாரமார்த்திகமானது, யதாவஸ்திகமாக இருக்கணும். நான் பண்ணக்கூடிய இந்த உபாயானுஷ்டானம் அந்த தாயார் பிரார்த்திக்கிறது இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு பாஷ்யக்காரரோட அபிப்பிராயம். ஒரு சப்தத்துல எத்தனை அர்த்தங்கள் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இதுவே
சுதர்சன சூரியர்களோட பிரமாணம் காமிக்கிறார். வியாசாரியி வியாக்கியாதம். கத்தியத்திரயத்துக்கு சுதர்சன சூரியர்கள் ஒரு சுதந்திரமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானத்துல அவர் சொல்றதை வந்து இங்க சுவாமி தேசிகன் எடுக்கிறாரு. பாரமார்த்திகி இது தமக்காரிய வியுதாசகா அப்படின்னு. பாரமார்த்திகி தமசோட காரியம் இருக்கக்கூடாதுன்றது. ஆனுகூல்யாதி சரீரவதி சசா அப்படின்னாரு. தமசு என்ன பண்றதுன்னா விபரீதமான ஞானம் பண்றது. இந்த பிரபத்தி எப்படி என்ன ஆணுகூல்யமே முதலான சரீரத்தை உள்ளது அப்படின்னாரு. ஆனா ஆணுகூல்யம் முதலானது அங்கங்கள். ஒரு சரீரத்துல கை காலில் அங்கம்னு சொல்லப்படுறதே, அந்த மாதிரி பிரபத்தின்னு கூடிய சரீரத்துக்கு எது அங்கங்கள்னா ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் இதெல்லாம் சேர்ந்து அவயவி அப்படின்னு சொல்லப்படுறது. பிரபத்தி அப்படின்னு சொல்லப்படுறது அதெல்லாம் சரீரமாக உள்ளது. இது தத்தி தஸ்யாக உபாயாந்தரேபியா வியாவிருத்தம் ஸ்வரூபம். அதுதான் அதுக்கு வேற உபாயத்தினாலே வேறுபடுறது. இது அப்புறம் இது வந்து தனியாக பிரபத்தின்றது தனி உபாயம். எப்படி சொல்றோம்? அனுகூல்யாதி அங்கங்களை உள்ள பிரமாணம் இது உபாயம் வந்து தெரியப்படுத்துறது. யதாவசிதேதி ரஜகாரிய விலாசா. இது இவர் சொல்லப்பட்டது. இவர் சுதர்சன சூரியர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானம். பிரபத்தவிய விஷய சம்பந்த ரூபா பிரகாரா. எந்த விஷயத்துல நாங்கள் பிரபத்தி பண்றோம் அதோட சம்பந்தம் அதுதான் பிரகாரம்னு சொல்றது. தத் சாகித்யம் அபிப்பிரேதம். அதோட சாகித்யம் அனுகூல்யாதி சரீரவத்தின்னு சொன்னது. ஆனுகூல்யாதி அனுகூல்ய சங்கல்பகா முதலான அங்கங்களோட சேர்ந்த பிரபத்தி அப்படின்றது. சரணவரண அனர்ஹே சரண்யத்வதீஹி அயதாவசிதா சியாத். அயதாவசித்தம் எப்போ ஆறுது? இது யதாவசித்தமாக இருக்கட்டும்னாரு. சரணவரண அனர்ஹேன்னாரு. யாருக்கு அந்த அர்ஹதை யார் பக்கத்துல இல்லையோ யாரையோ போய் நாங்கள் உபாயம்னு ஸ்வீகாரம் பண்றோம். நீ தான் எனக்கு கதி, நீ தான் உபாயம், எனக்கு இந்த பலம் வேண்டியிருக்கு என்று நாங்கள் ஒருத்தாளை ஆசிரியிச்சா அவளுக்கு அந்த பலன் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணுமே. அது இருக்கணும் அவளுக்கு. அவளை நாங்கள் சமீபிக்கிறதுக்கு சாத்தியமாக இருக்கணும். சௌலபியம் பரத்துவம் ரெண்டு வேண்டியது. அந்த பலம் கொடுக்கறதுக்கு அவளுக்கு சக்தி இல்லைன்னா அர்ஹாள் இல்லை அவள். அவளை அவளை சரணம் அப்படின்னு நாங்கள் வர்ணம் பண்ண முடியாது. வர்ணம்னா பிரார்த்திக்கிறது. நீ உபாயமாக இருக்கணும். சரண வரணம்னா நீ தான் உபாயமாக இருக்கணும், நீ தான் கதி, எனக்கு இந்த பலம் வேண்டியிருக்கு அப்படின்னு பிரார்த்திச்சா யாருக்கு அர்ஹதை இல்லையோ அவ பக்கத்துல போய் பிரார்த்திச்சா என்ன ஆறுதுன்னா சரண்யத்வதீஹி. அவ அந்த மாதிரி ஒருத்தர் சேதன விஷயத்துல இவன் தான் சரண்யம் அப்படின்னு நினைச்சா அது அயதாவஸ்திதமாக ஆறுது. யாருக்கு அந்த அர்ஹதை இருக்கோ நமக்கு என்ன பலம் வேணும் அந்த பலத்துக்கு கொடுக்கக்கூடிய அர்ஹதை இருக்கணும். அவளை தான் சரண்யன் நாங்கள் போய் நினைச்சு ஸ்பஷ்டமாக நிச்சயம் பண்ணுண்டு அவளை நீ தான் உபாயமா இருக்கணும் அப்படின்னு சரண வரணம் பண்றோம் அவ பக்கத்துல. இதுதான் பண்றக்கூடியது. அது உத்தமான அதுக்கு ஸ்பஷ்டமான உதாரணம் வந்து ஸ்ரீராமர் வந்து சமுத்திரராஜன் பக்கத்துல சரணாகதி பண்ணார். சமுத்திரராஜன் கிட்ட போய் சரணம் பண்ணாரே சரணவரண அனர்ஹன் அவன் அந்த பதத்துக்கு. ஏன்னா அவனுக்கு அவனோடைய அதிகமான சக்தி ராமருக்கு இருந்தது. எப்படி தெரியுறதுன்னா அவர் சொல்லார் வரல சமுத்திரராஜன். வரலையா? நான் சோஷனம் பண்ணிவிட்றேன் உன்னை சமுத்திரத்தை எல்லாம் சோஷனம் பண்றேன். பத்யாமியாந்து பிளவங்கமாக நடந்தே போட்டோம் எல்லாம் சமுத்திரத்தை. இந்த மாதிரி சக்தி இருக்கக்கூடிய ராமர் இந்த மாதிரி பலம் கொடுக்கறதுக்கு சக்தி இல்லாத சமுத்திரராஜனை எப்படி போய் சரணாகதி பண்ண முடியும்? அங்கே அவர் வந்து ஆக்ஞை பண்ண வேண்டியது நியமனம். அப்படி பண்ணி நீ வழி விடு அப்படின்னு ஆக்ஞை பண்ணுவான். ஏன்னா அவனோட நியமனத்துல இருந்தார். சரண வருட அனர்ஹர். ராமருக்கு அந்த பலத்துக்கு சரணம் ராமருக்கே அதிகமான சக்தி இருந்தது. அதனால அங்கே சரண்யத்வதீஹி அயதாவஸ்திதா. சமுத்திரராஜன் சரண்யன் நினைச்சது சரியில்லை. ஆனா விபீஷணர் வந்து சரணாகதியோட பிரபாவம் சொல்றதுக்காக அதை சொல்றார். ராமருக்கு தன்னோட சரணாகதி பலிச்சு கொடுத்து விபீஷணருக்கு ராமர் பக்கத்தில் அவன் சரணாகதி பண்ணார். ஏன்னா அவர் சரணவரோட அருகர் ராமர். அதனால சரண்யன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொன்னாரு. அந்த சரண்யத்துவ புத்தி யதாவஸ்திதமானது விபீஷணருக்கு இருந்தது. அவரோட பலம் வந்து கொடுத்து அவருக்கு உடனே. அதனால ராமருக்கு சரணாகதி ரொம்ப பெரிய உபாயம். அவரு சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணு பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனா அவன் சரணவரோட அனர்ஹன் ராமருக்கு கம்பேர் பண்ணா
ராமருக்கு அதிகமான சக்தி இருந்தது. அவருக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்குல்ல. இவரோட நியமனத்தில் இருந்தவன் அவன். அதனால அவன் சரண்யன்ட்டு ராமர் தெரிஞ்சது யதாவஸ்திதமாயிடுது. அப்படி ஆகாம இருக்கட்டும், நமக்கு நமக்கு அந்த சக்தி கிடையாது, நமக்கு கார்பண்யம், நமக்கு வேற உபாயமே கிடையாது. நான் அத்தியந்த அஜ்ஞானி, சக்தி இல்லை, அசக்தனா இருக்கேன், ஞானம் இல்லை, பக்தி யோகம் நினைச்சு பார்க்க முடியாது, கர்மயோகத்தையே பண்ண முடியாது. நீதான் கதி கூடிய சரியான புத்தி வரணும். அது இருக்கிறது தான் இந்த பிரபத்தின்றது யதாவஸ்திதமாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த எல்லா அங்கங்களோட போய் நான் உபாயம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கட்டும். அப்படி ஏற்படணும், அப்படி நீ அனுகிரகிக்கணும்னு தாயாரை பிரார்த்திக்கிறார். அவிரதா மோ ஆமோக்ஷ தானாத்து அவிஸ்ராந்த வியாபார. மோட்சத்தை கொடுக்கிற வரைக்கும் இது நிரந்தரமாக இருக்கணும். அவிரதா யதாவஸ்திதா அவிரதாஸ்து அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவிரதான்னா விராமம்னா ஒரு பிரேக். பிரேக் இருக்கக்கூடாது. நடுவில் பகவான் மோட்சத்தை பிரார்த்திச்சு எத்தனையோ காலமாக இருந்து மோட்சம் வருது. தேகத்தோட அவசானத்தில் எத்தனை வருஷம் நாங்கள் இருக்கிறோம் தெரியாது. ஆனால் தேகாவசானத்தில் மோட்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை சமயத்து வரைக்கும் அந்த புத்தி இருக்கணுமே இந்த வியாபாரம் சரணாகதின்றது அது இருந்து பலத்தை கொடுக்கறது அந்த சமயத்தில். அது வரைக்கும் அவிஸ்ராந்த வியாபார விசாந்தி இல்லாமல் அது ஆக்டிவாக இருக்கணும். பிரபத்தி அப்படின்னு சொல்றது அதை அபிரதான் பிரார்த்திக்கிறார். வியாபாரஸ்ய சரண்ய பிரசாத விசேஷ. இங்கே என்ன வியாபாரம்? அவரோட பிரசாதம் பண்ணார். நம்ம பக்கத்தில் அவனோட பிரசன்னத்தை ஏகரூபமாக இருக்கட்டும், மோட்சம் வர வரைக்கும் அப்படின்னு. நடுவில் அவனுக்கு கோபம் வரக்கூடாது நம்ம விஷயத்தில். அப்போ அவன் ஏதாவது சங்கல்பம் பதில் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்படி ஆகாது, சரணாகதிக்கு அப்படி ஆகவே ஆகாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அவன் ஸ்வீகாரம் பண்ணிவிட்டான்னா முடிஞ்சுது. அபயம் தத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டார் விபீஷணனுக்கு. தத்தமஸ்ய அபயம் மயா. அவன் ரொம்ப கத்தினான். அவனுக்கு ராகவாய மகாத்மனேன்னு அந்த சப்தம் எனக்கு கேட்டு எனக்கு பிரணாதஷ்ட மகானேஷா பிராமர் சொல்றாரு. அவனுடைய பிரணாதம் நாதம் மகானேஷா கத்தினானே அவன் விபீஷணன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே கேட்டு கொடுத்து அந்த க்ஷணமே அவனுக்கு அபயம் கொடுத்தாச்சு. நான் போய் அழிச்சுன்னு வா அப்படின்னு சுக்ரீவன் சொல்றார். இது தத்தமஸ்ய அபயம், அது என்னைக்குமே போகாது. அதை பிரார்த்திக்கிறார். அவிரதா அஸ்து மோட்சம் பலம் வரவிருக்கும், எனக்கு இப்படியே இருக்கட்டும் பிரசன்னத்தே அப்படின்னு. இந்த உபாயத்தை பற்றி சக்ரதேவஹி சாஸ்திரார்த்தா, இது இந்த உபாயத்துக்கு சம்பந்திச்சது பிரபத்திக்கு. சாமானியமாக கர்மங்கள விஷயத்தில் ஜெய்மின்கள் பூர்வ மீமாம்சால எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கா. ஒரு கர்மத்தோட பலம் ஒரு விஷயம் அனுஷ்டானம் பண்ணால் பூர்வம் வந்து விடுறது. அதனால ஜோதிஷ்டோமேன சொர்க்க காம விஜேதா அப்படின்னா சொர்க்க காமனே இருக்கு ஜோதிஷ்டோமம். ஒரு விஷயம் பண்ணால் அந்த ஒரு பலம் வந்துவிடும். ஒரே பலத்துக்காக நிறைய விஷயம் பண்ண வேண்டியதில்லை. மறுபடியும் அந்த பலம் வேணும்னா இன்னொரு விஷயம் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் அனுஷ்டானம் பண்ணிட்டா அந்த பலம் வந்துவிடுறது. அது சக்ரதேவ சாஸ்திரார்த்தகான்றது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு அனுஷ்டானம் பண்ணால் அந்த பலம் ஒரு விஷயம் வந்து விடுறது. பக்தி யோகம் அப்படி கிடையாது. பக்தி யோகம் அனுஷ்டானமே அசகத் கர்த்தவியம். அது நிரந்தரமாக பண்ணால் ஒரு பலம் கொடுக்கறது மோட்சம் கடைசியில். அந்த ஒரு மோட்சத்துக்காக பிரதி நாளும் எத்தனை பிராரப்த கர்மத்து ஜென்மம் வருதோ அத்தனை நாளும் பண்ண வேண்டியது அசகிருத் கர்த்தவியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தியானம்ன்றது நிரந்தரமான தியானம். கடைசியில் வருது பலம் ஒன்றுதான். இந்த பிரபத்தி அதே பலம் மோட்சம்ன்றது ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அந்த கிணத்துல அங்கங்களோட சேர்ந்து பண்ணுறது சகிருத் கர்த்தவியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஆச்சதே பகவான் கிருஷ்ணமாக சொன்னாள். நனு பிரபன்னா சகிருதேவநாதா, இதெல்லாம் பிரமாணங்கள். இத்தியாதி பலாத் அங்கதா ஸ்வரூபத்தோவா அனுவருத்திரிக ந விவக்ஷிதா அப்படின்னா. அவிரதான்றதுக்கு விஸ்ராந்தி இல்லாமல் மோட்சம் வருவதற்கும் இந்த வியாபாரம் நடக்கட்டும் அப்படின்னா, மோட்சம் வருவதற்கும் பிரபத்தி பண்ணிட்டே இருக்கணுமா நான் பிரதி நாளும்? பக்தி யோகத்து மாதிரி என்ன அப்படி கிடையாது. அங்கங்களும் பிரதி நாளும் அங்கத்தோட அனுஷ்டானம் பண்ணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. எல்லா அங்கங்களோட சேர்ந்து அங்கி ஒரு விஷய அனுஷ்டானம் அவ்வளோதான். அதுக்கு மேலே முடிஞ்சுது அது அப்படி என்ன அர்த்தம்? கர்மங்கள் விஷயத்தில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு கர்மத்தை ஒரு விஷயம் பண்ணால் அந்த யாகம் முடிஞ்சது, அதோட பலம் வந்து விடுறது.
மறுபடியும் மறுபடியும் அது பண்ண வேண்டியதில்லை. அந்த பலம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு பலம் வேணும்னா பண்ணலாம். ஏன் அப்படி பண்றது கர்ம விஷயத்துல? ஏன்னா அதுக்கு இன்னும் அதிகமான இன்னொரு பலம் இருக்கு அங்கே. ஜோதிஷ்டோமத்தில் வர்றது சொர்க்கத்துக்கு இன்னும் அதிகமான சொர்க்கம் அஸ்வமேத யாகம் பண்ண வரும். அப்போ அவனுக்கு என்ன தோன்றது? ஓ, இந்த சொர்க்கம் அனுபவிச்சாச்சு, எனக்கு இன்னும் அதிகமான அனுகூலம் வேணுமே, சுகம் வேணுமே, அந்த சொர்க்கமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் அனுஷ்டானம் பண்ணலாம். இல்லை, இதே சொர்க்கம் மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னா வசந்தே வசந்தே ஜோதிஷாய ஜேதா, ஜோதிஷ்டோமத்தை வசந்த காலத்துல எல்லாம் பண்ணணும், வசந்த ருத்துவில் பிரதி வருஷமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பண்ணா அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அத்தனை டர்ம்ஸ் சொர்க்கத்தில் அனுபவிக்கலாம். நான் அந்த வரக்கூடிய பலம் அல்பம் நிரதிசயமானது இல்லை. அதுக்கு இன்னும் அதிசயமான பலங்கள் எல்லாம் இருக்கு. அதனால மனுஷனுக்கு என்ன தெரியுது? ஒரு பலம் வந்தா இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பலம் ஏதாவது இருக்கோ அப்படின்னு நினைச்சா இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்காக உபாயம் பண்றான். அதுக்கு இன்னும் மேலே இருக்கான்னா அதுக்கு உபாயம் பண்றோம். இது சுபாவம் நமக்கு. அதே மாதிரி இந்த பலமே இன்னொரு விஷயம் வேணும். இந்த பலம் முடிஞ்சு விடுது. அது ஒரு நாள் தான் இருக்குது. இந்த பலம் நாளைக்கும் எடுத்து மறுபடியும் எனக்கு இந்த பலம் வேணும் அப்படின்னா மறுபடியும் பண்ணணும். இதெல்லாம் மோட்சத்தில் கிடையாது. மோட்சம்ன்றது நிரதிசயமான நித்தியமான பலம். ஒரு விஷயம் அது கிடைச்சி விடுதுன்னா மோட்ச பலத்துக்காக உபாயம் பண்ணிவிட்டா அதுக்கு மேலே ஒரு பலமே கிடையாது. அதனால அதுக்காக இன்னொரு உபாயம் பண்ண வேண்டியதில்லை. அவிரதான்னா என்ன அர்த்தம்னா பகவானுடைய பிரசன்னத்தை நிரந்தரமாக இருக்கட்டும் நமக்கு, அப்படி என்ன அர்த்தம். அதான் உபாயமே நான் மறுபடியும் பண்ணணும்ன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இங்கே. ஸ்வரூபத்திலேயோ பல அங்கத்திலேயோ இதோட அனுவிருத்தி என்ன ரிப்பிட்டேஷன், பிரபத்தியோட ரிப்பிட்டேஷன் கிடையாது. ஒரே விஷயம் பண்ண வேண்டியது. அதனால அதை இந்த பாஷ்யக்காரோட கத்தியத்திலே வியாக்கியே பிரபத்தியே இது வர்த்தமான தேசஸ்து அனுஷ்டான கால அபிப்பிராயம். பின்ன பாஷிக்காரர் எதுக்கு பிரபத்தியேன்னு சொன்னாரு? சரணம் பிரபத்தியேன்றது வர்த்தமான காலம், பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கே. அப்படி என்ன தினமும் பண்ண வேண்டியதா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுல சொன்னது அனுஷ்டான காலத்துல நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தெரியப்படுத்துறது. இது அனுஷ்டான மந்திரம் மாதிரி. அனுஷ்டான மந்திரம் அனுஷ்டானம் பண்ணிச்சு சொல்லக்கூடியது. அப்புறம் பண்றதெல்லாம் அனுசந்தானம், அவ்வளவுதான். அதனால வியாக்கியமான கத்தியத்துவம் வியாக்கியே அப்படின்னா வியாக்கியம் எது? கத்தியம். பாஷிக்காரரோட கத்தியம் அதில் பிரபத்தியன்னு சொல்லியிருக்கா. வியாக்கியானம் சுவாமி தேசிகன் இங்கே நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது வியாக்கியானம். இதுக்கு எதை வியாக்கியானம் பண்றது இது அப்படின்னா வியாக்கியேயமானது சரணாகதி கத்தியம். அது வியாக்கியேயம் வியாக்கியானம் இந்த சம்பந்தம் அதுல பிரபத்தியேன்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாபார அனுவர்த்தி கதனாத்து தூ பாஷ்யோதார பக்தி அங்க பிரபத்தி வியவச்சேதா அப்படின்னார். ஸ்ரீபாஷ்யத்துல பாஷிக்காரர் பாஷ்யோதாகிருத்தான்னா சுவாமி தேசிகன் சொல்றது பாஷ்யம்னா ஸ்ரீபாஷ்யம். பாஷிக்காரோட ஸ்ரீபாஷ்யத்துல அங்க பிரபத்தி சொல்லியிருக்காரு. இல்லை கீதா பாஷ்யமும் அப்படியே. கீதா பாஷ்யத்திலையும் அங்க பிரபத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தி மோட்சத்துக்காகன்னு சொல்லப்படலை. அதுல பக்தி யோகத்துக்கு சகாயம் பண்றது, அவ்வளவுதான். அப்போ ஆக்சசரி ஆயிடுத்து, மெயின் அல்ல அது. இது ஆக்சசரி அங்கம் சொல்லப்படுறது. அந்த அங்க பிரபத்தி இங்க கிடையாது. ஏன்னா வியாபார அனுவர்த்தி என்றது சொல்லப்பட்டா அப்போ அங்கமாயிடுறது. அதனால வியாபார அனுவர்த்தி என்ன இங்கே சொல்லப்பட்டது? அவிஸ்ராந்த வியாபாரம் அப்படின்னா பகவானோட பிரசன்னத்தை நிரந்தரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா ஒரு விஷயம் பண்ணா போறோம். பிரசன்னத்தை எங்கேயும் போறது இல்லை நமக்கு. அங்கமாக பண்ண என்ன ஆகுதுன்னா அந்த அங்கத்தை எந்த பலத்துக்கு பண்ணிருக்குமோ அந்த பலம் கொடுத்ததுன்னா பிரபத்தி முடிஞ்சது அதோட காரியம், அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னு பிரபத்தி பண்றோம் ஒருத்தர்கிட்ட. அப்போ சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த பணம் வருது. நமக்கு பணம் வந்ததுன்னா அந்த பிரபத்தியோட காரியம் முடிஞ்சுது அங்கே. ஏன்னா நாங்கள் பண்ண பிரபத்தி அந்த பணத்துக்காக, அவ்வளவுதான். பணம் கொடுத்தேன் அங்கே முடிஞ்சது அங்கே. மோட்சத்துக்காக பண்றது எப்படின்னா மோட்சம் வர வரைக்கும் இருக்கணும் அந்த பிரபத்தி. ஆனா ஸ்ரீபாஷ்யத்திலேயோ கீதா பாஷ்யத்திலேயோ பாஷ்யக்காரர் சொன்ன பிரபத்தி எதுக்குன்னா அங்கமாக சொன்னது. பக்தி யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பிரதிபந்தகங்கள் இருக்கு, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் போட்டும் எனக்கு என்ன பக்கத்துல பிரபத்தி பண்ணு, அதெல்லாம் நான் நாசப்படுத்துறேன், நீ பக்தி யோகம் ஆரம்பிக்கலாம் பாஷிக்காரர் சொன்னார். அது அந்த மாதிரி தான் அர்த்தம் பண்ணாரு பாஷிக்காரரு. அப்படி என்ன பகவான் அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான் கிருஷ்ணரே,
பக்தி யோகம் ஆரம்பிக்கணும் பண்ணணும், இந்த பிரதிபந்தம் நாசம் பண்ணு அப்படின்னா சரி அப்படி என்னார் ததாஸ்து அப்படின்னா அது நாசமா எடுத்துன்னா அங்கே பிரபத்தி காரியம் முடிஞ்சுது. பக்தி யோகம் ஆரம்பிக்கணும் ஆகும். அப்புறம் ஆரம்பத்துக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்தக்கும் நாசமாகுது, அவ்வளவுதான். அது அங்கே பிரபத்தி காரியம் அங்கே முடியுது. அது அங்கே முடிஞ்சு கொடுத்து அது அது விரத்தமா எடுத்து அவிரத்தமா இல்லை. இங்க மோட்சத்துக்காக பண்றது எப்படின்னா மோட்சம் ஒரு வரைக்கும் பண்ணணும். பிரபத்தி அந்த பலம் எது கொடுக்குறதோ அது வரைக்கும் இருக்கணும் அது. அதனால இங்க சொல்றார் சாஹி மத்தியே சாதன ரூபம் சாத்தியாந்தரம் உற்பத்திய. சாதனத்தோட ரூபம் என்னன்னா சாதனம்னா மீன்ஸ் சாதனம் பிரபத்தி சாதனம். சாதனத்தோட ரூபம் என்னன்னா சாத்தியாந்தரம் உற்பத்திய, இன்னொரு சாத்தியமானதை உற்பத்தி பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு விரத வியாபாரா பவதி. அது முடிஞ்சது, அதோட வியாபாரம் முடியுது. அப்போ ததேவது முக்திம் சாதயேத். அப்படின்னா பிரபத்தி பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கூடிய பலத்தை கொடுத்து தானு ஸ்டாப் ஆயிடுறது, முடிஞ்சு விடுறது. பிரபத்தி முடிஞ்சது அதோட காரியம். பக்தி யோகம் மோட்சத்தை கொடுக்கிறது. அதனால ததேவது முக்திம் சாத்தியாந்தரம், இன்னொரு சாத்தியம் பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறது. அது இவனுக்கு மோட்சம் கொடுக்கிறது. அதனால பிரபத்தி மோட்சத்துக்காக பண்ணல அங்கே. அந்த மாதிரி இல்லாம இருக்கட்டும். நான் இங்க பக்தி யோகம் ஆரம்பிக்கிறது இல்லை. ஏன்னா பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால பக்தி யோகம் பண்ணக்கூடிய பிரச்சனையே கிடையாது இங்கே. மோட்சமே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால அவிரதா அப்படின்னு சொன்னார். மோட்சம் வர வரைக்கும் இது நிரந்தரமாக பிரசன்னத்தைன்றது இருக்கணும். பகவானோட பிரசன்னத்தை என்று அர்த்தம். அதை அஸ்து அவிரதா அஸ்து அப்படின்னாரு. அவிரதா அஸ்துன்னு சொன்னதுனால என்ன தாயார் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்வாசனை. பகவத் பிரபத்தேகே ஸ்வரூபத்தோப்பி சுவாதத்தமத்துவம் சூச்சியதே. பகவான் பக்கத்தில் பிரபத்தி பற்றிய ரொம்ப சுகமாக இருக்கிறது, ஸ்வரூபத்தா சுகமானது அப்படின்னு சொன்னார். அதனால மே அவிரதா அஸ்துன்னா அகிஞ்சன தமஸ்ய அனன்ய சரணஸ்ய அப்படின்னார். ரொம்ப அகிஞ்சன்யம், அகிஞ்சனம்னா அகிஞ்சனா அஸ்தி, எதுவுமே கிடையாது எனக்கு வேற வழி அப்படின்னு இருக்கக்கூடிய அவா அந்த மாதிரி அகிஞ்சனால எல்லாம் அக்ரகண்யன் என்னமே அகிஞ்சன தமன் அப்படின்னார். எதுவுமே கிடையாது எனக்கு, நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு வேற சரண்யாலும் கிடையாது, நீதான் சரண்யன். உன்னை நான் சரண்யனாக ஸ்வீகாரம் பண்றதுக்கு எல்லா அர்ஹதையும் இந்த பக்கத்துல இருக்கு. அதனால ஸ்வீகாரம் பண்ண நான் சரண்யனாக ஸ்வீகாரம் பண்ண சரணமாக உபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கேன். சரண வரணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அத்தியந்த அகிஞ்சனம், அவனுக்கிட்ட இந்த பலம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஏவம் விஜாபிதாயாக விஷ்ணுபத்யாக பிரதிவச்சனம் நிபத்னாதி. மகாலட்சுமியோட வச்சனம் அஸ்துதே அப்படின்னு தாயார் சொன்னார். உன்னோட உபாயம் பகவான் பக்கத்துல போய் அனுஷ்டானம் பண்றியே, இதே மாதிரி இருக்கட்டும், பாரமார்த்திகமாக யதாவஸ்திதமாக இருக்கட்டும் அப்படின்னு தாயார் ஆஸ்வாசனை கொடுக்கிறார். பாஷிக்காரருக்கு இது எல்லா சேத்தனங்களும் பண்ணுச்சு இப்படிதான் நடக்கிறது அப்படின்னு காமிக்கிறார் பாஷிக்காரர். ஏன்னா தாயாரோட ஆஸ்வாசனை எப்படி என்ன ராவணே பி அப்படின்னு ராவணன் விஷயத்துல தேன மைத்ரி பௌத்தே எது ஜீவித்தும் இச்சசி அப்படின்னு தாயார் சொன்னார். பழக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை இருந்ததுன்னா பகவான் ஸ்ரீராமர் பக்கத்தில் சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். மைத்ரி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இங்கே. மைத்ரி என்ன சரணாகதின்றது அர்த்தம். சரணாகதி பிராமன் ஸ்ரீமத் ராமாயணத்தில் எல்லா இதுலேயும் மித்ரபாவம் மைத்ரி இதெல்லாம் சரணாகதி சொல்றது. மித்ரபாவேன சம்பிராப்தம் அத்தியஜேயம் கதஞ்சன. மித்திரபாவத்தினாலே நான் என்னைக்கும் அவனை கை விட மாட்டேன் அப்படின்னு ராமர் சொன்னார். மித்திரபாவம்னா என்ன? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற சாமானியமாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற அர்த்தம் இல்லை, சரணாகதி தான் அர்த்தம். அவனை சரணாகதி பண்ண அவன் பக்கத்தில் அவனுக்கு எல்லாமே பழிக்கிற அப்போ இல்லைன்னா அவனுக்கு ஜீவிதமே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படி வாதினியாக சரணாகத விஷய கைமூர்த்திய சித்தம். ராவணன் சரணாகதி பண்ணான்னா தாயார் பக்கத்தில் பகவான் பக்கம் சரணாகதி பண்ணும் கொஞ்சம் புருஷகாரம் பண்ணுமான்னு கேட்டானா, இல்லையே. ஆனாலும் அவனுக்கு என்ன சொன்னார் தாயார், தேன மைத்திரி பகவத்தும் நீ போய் எனக்கு சரணாகதி பண்ணு, நான் உனக்கு ஆஸ்வாசனை கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு
எல்லா விதமான மங்களமும் உண்டாருது. தாயார் அவன் பிரார்த்திக்காமலேயே அவனுக்கு புருஷகாரத்தை பண்றதுக்கு சித்தமா இருந்தா தாயார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயாரு அவளு சரணாகத விஷயே, சரணாகதி பண்ணவன பக்கத்துல எப்படி இருக்க முடியும்? சரணாகதியே பண்ணல தாயார் பக்கத்துல புருஷகாரம் பண்ணானா அவன் இல்லை. நான் ராமருக்கு சரணாகதி பண்ணோம், நீ கொஞ்சம் சகாயம் பண்ணுன்னு கேட்டேன். நான் இல்லை, இவளே சொன்னான், நீ பண்ண, நான் உனக்கு ஆசுவாசனை கொடுக்க, ராமர் கண்டிப்பாக உன்னை காப்பாத்துறார் அப்படின்னு சொன்னான். சரணாகதி பண்ணவன் விஷயத்துல சொல்ல வேண்டியதே இல்லையே, கைமுத்திய சித்தம் கிமுதா, வேற என்ன சொல்ல வேண்டியது அப்படின்னு. வரப்பிரதான வாக்கியம் உப்ரேக்ஷ புரோக்தம். மத்த என்ன வரப்பிரதானம் கொடுக்கறதில்ல, இது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு. அஸ்து தே அப்படின்னு சொல்றாரு. தே மணி எஸ்தபர்ணியஸ்ய மயா ஸ்வீகிருத பர்ணியஸ்ய ஸ்வீகிருத பரஸ்ய அப்படின்னு. நான் என்னோட ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன், நீ ஸ்வீகாரம் பண்ணியிருக்கேன் தே அப்படின்னு சொன்னாரு. உபாயதானமே தஸ்யாக தரிதம் பதிதம் மிதம் சம்மதம் யதா தஸ்யாக பிரசீதன்யாக ஹாரதானம் ஹனுமதே அப்படின்னாரு. உபாயதானம் அப்படின்னா உபாய சரணம், நான் உபாயமாக இருக்கக்கூடியதுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த உபாயத்தை தானம் பண்ணிட்டு இருக்கா தாயார். பகவான் பக்கத்துல உபாயம் அனுஷ்டானம் பண்ணணும் போய். பகவான் தாயார் ரெண்டு பேரும் இருக்குச்சே, அந்த உபாயம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா தாயாரோட அனுகிரகம் வேணும் நமக்கு. அந்த உபாய தானத்தை பண்றாளே, அது பதி சம்மதம் அப்படின்னாரு. பகவானுக்கு ரொம்ப சம்மதமானது. எப்படி தெரியுதுன்னா, யதா தஸ்யாக பிரசீதந்தியாக ஆரதானம் ஹனுமதே. ஹாரத்தை ஒரு ஒரு அனர்கமான ஹாரம் சீதைக்கு கொடுத்தாரு ராமர் அபிஷேகத்து சமயத்துல. கொடுத்து விட்டு சீதை அப்போ ராமரை பார்த்துட்டு இருந்தாளாம். அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு உனக்கு யாருக்கு இஷ்டமோ அவருக்கு கொடு அப்படின்னார். ஹனுமாருக்கு கொடுத்தார். ராமருக்கும் ரொம்ப பிரீத்தியாச்சு. அதால இந்த மாதிரி உபாயதானம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அது பகவானுக்கு ரொம்ப சம்மதமானது அப்படின்னு காமிக்கிறாரு. அல்ல பகவத் பிரபத்தேகே பூர்வோக்த நித்திய கைங்கரிய பிராப்தி பரியந்த பல அவினாபாவமாக தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே அப்படின்னார். பகவானோட பிரபத்திக்கு முதல்ல சொன்னா பூர்வோக்த நித்திய கைங்கரிய பிராப்தி பரியந்த பல அவினாபாவம். நித்திய கைங்கரியம் பிராப்தமாகிற வரைக்கும் எல்லாமே கிடைக்கிறது நமக்கு பகவானுடைய பிரபத்தினாலேன்றது. தயா ஏவ சர்வம் சம்பத்சதி. தயானா அந்த உபாயத்தினாலே என்ற அர்த்தம். எல்லாமே கிடைக்கிறதுன்னா மோட்சமும் கிடைக்கிறது, மோட்சத்தை வரைக்கும் எல்லாமே கிடைக்கிறது. ஏவம் ஏவ காரணம் ஏவ ஏவ காரேண அத்திர உபாயாந்தர வியவதான நைரபேக்ஷியம் தியோத்தியதே. தயா ஏவ அப்படின்னா பிரபத்தி ஒரு விஷயம் பண்ணியாச்சே, முடிஞ்சது. வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீ வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு இருக்கா தாயாருன்னு அர்த்தம். ஏவா அந்த சரணாகதியே போறோம், மோட்சத்தையும் கொடுத்து விடுறது உனக்கு. வேற எதுவுமே உபாயாந்தர வியவதான நைரபேட்சம், வேற ஒரு உபாயம் நடுவில் வேண்டியதில்லை, அது பண்ண போறோம் உனக்கு அப்படின்னுட்டு. அதுவா அஸ்துதே ஏதாவதாயவ பரியாப்தே. அஸ்துதேன்னா போருமே, அதுக்கு மேல எதுக்கு சொல்லணும்னா தயா ஏவா இத்தியாதிக்கம் வரணீய அசகாகத ராட்சசன்யாயேன யதாபிமத அனுபந்தி ரக்ஷணாபிப்பிராயம். சரணாகதம் விபீஷண சகா அனுகதா அப்படின்னார். விபீஷண சகா ஆகத ராட்சசன்யாயேனா அப்படின்னார். விபீஷணனோட அவனோட நாலு பேர் மந்திரிகள் வந்தாள், அவளுக்கும் ரட்சணை கிடைச்சு கொடுத்து. அது இங்கே ஒன்றா அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ளலாம். தயா ஏவா அஸ்துதே அப்படின்னு சொன்னா உனக்கு சம்பந்திச்சு வாளுக்கும் அனுகிரகம் பண்ணிருக்கேன் போ அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுவா ஸ்லோகத்திரயோகத்தை ஞானித்வாது ज्ञानित्वादिकम् अत्र परत्र च यत् प्रार्थयिष्यते तत्सर्वं மிக சர்வசப்தார்த்தா. இங்கேயும் வேற இடத்துலையும் நான் உபாய அனுஷ்டானத்திலையும் புருஷகார பிரபத்திலையும் உபாய அனுஷ்டானத்திலையும் மூணு ஸ்லோகத்தினால சொல்லப்பட்ட ஞானம் எனக்கு வேண்டானும் எல்லா இடத்துலையும் வந்து சொல்ற மாதிரி. ஸ்லோகத்திலே ஞானினம் அப்படின்னா ஞானித்து ஆத்மயோகம் முதலாவது மேல் மூணு ஸ்லோகங்களை சொல்லப்படுறது. அந்த ஞானம் எனக்கு உண்டானம்ன்றது எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு. உக்தேன சவக்கியமானம் அனுபஞ்ச அனுபந்தி ரட்சணம் அபிமதத்வா
அவிசேஷாத்து சங்கலைய புரோகிதம் எல்லாம் அவளோட சேர்ந்து வா எல்லாருமே சேர்ந்திருக்கா எல்லாருக்குமே அனுகிரகமா இருது அப்படின்னு சொல்லப்படுறது. சம்பத்யதே இது பவிஷ்யன் நிர்தேசா பிரபத்தி அனந்தரக்ஷண பிரபத்தி தத்ததுச்சித கால அபிப்பிராய அப்படின்னார். சம்பத்யதேன்றது வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, பவிஷ்யத் காலம். அதனால கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா எந்தெந்த காலத்துல பணம் வரணுமோ அந்த காலத்துல கிடைக்கிறது, தேகாவசானத்துல கிடைக்கிறதுன்றது அர்த்தம். அதுக்கு வதான்யத்துவ விவேகம் சைதம் வாக்கியத்வனம் பிரதி பிரியவாக்தானசீலோ ஹி வதான்யா. வதான்யத்துவ வியஞ்சகம் அப்படின்னார். தயைவ சர்வம் சம்பத்சதே உபாயம் அனுஷ்டானம் பண்ண பகவான் பக்கத்துல போறது போ அப்படின்னு சொன்னா பகவான் எந்த மாதிரி வதான்யன் அப்படின்னு சொல்றார். வதான்யன்னா பிரியவாக் தானசீலஹா அப்படின்னாரு. பிரியமான வாக்கு கொடுக்கிறவன் பகவான். எல்லாம் எது கேட்டா அது கொடுத்துடுறான். அவன் பிரியத்தை வாக்தானம் நான் கொடுக்கிறேன்னு சொல்றவன் பகவான். மகாவதான்யா அப்படின்னு சொல்றார் பகவானுக்கு. சுவாமி தேசிகன் மகாவதான்யனா அப்படின்னு சொன்னார். அதனால அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வதான்யத்தை ஒரு ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணா வேற என்ன வேணும் கேளு, வேற என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றானா. அந்த மாதிரி சுபாவத்தை இங்கே பிரகாசப்படுத்துறா அப்படின்னு சொல்றார். இது வந்து தாயாரோட பிரபத்தி எந்த மாதிரி அதோட வைபவங்கள், புருஷகால பிரபத்தியோட பிராதானியம், அது எப்படி நமக்கு கிடைக்கிறது, தாயாரோட சுபாவங்கள் என்ன, சரண்ய வரணம் பண்றதுக்காக இருக்கக்கூடிய சரண வரண அர்ஹத்தை, அதுக்கு வேண்டிய சரண்யத்துவ குணங்கள், உக்த பிரகாரங்கள் எல்லாம், பிரபத்தியை இந்த மாதிரி பண்ணணும், இந்தந்த அங்கங்களோட எத்தனை விஷயம் பண்ண வேண்டியது, அதோட ஸ்வரூபம் என்ன விஷயம் எல்லாமே ஸ்பஷ்டமாக பிராமாணிகமாக சுவாமி தேசிகன் அற்புதமாக இதுவரைக்கும் ருஷிகார பிரபத்தி விஷயத்துல நிரூபணம் பண்ணார். இனிமேல பகவானோட பக்கத்துல ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் பக்கத்துல உபாயானுஷ்டானம் பண்றது அடுத்த பாகத்துல. அதுல பகவானோட ஸ்வரூப ரூபம் குணங்கள் விபவங்கள் ஐஸ்வர்யம் இதெல்லாமே அவனோட அற்புதமான திவ்யமான ஆபூஷணங்கள் என்ன ஆயுதங்கள் என்ன அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தோட வைபவம் இதெல்லாம் பூர்ணமாக தெரியப்படுத்துகிறார். அந்த அதை பற்றி அடுத்ததாக அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவித்து நிறுத்துக்குவார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु.